குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட நிவேதா இருக்காங்க. நிவேதா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்ட்ரக்டர் ஆஸ்பிரண்ட். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தோம்னா, இந்த கேட்கேம் சப்ஜெக்ட்டில் வந்து சிலபஸில் வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப முக்கியமான சிலபஸ் எம்ஐ கிளாஸ் சிஸ்டம். அதை பற்றி தான் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா கேட்டு கற்றுப்போம். கற்றலின் கேட்டல் என்று ஸோ நம்ம கேட்டு கற்றுப்போம். MI class system has 12 to 30 digits. எம்ஐ கிளாஸ் சிஸ்டத்தில் 12லேருந்து 30 டிஜிட் இருக்குன்றாங்க. The first 12 digits are universal code. ஸோ மொதல் 12 டிஜிட்டை வந்து யூனிவர்சல் கோடுன்றாங்க. யூனிவர்சல் கோடில் எதுக்கு அப்ளை பண்ணுறோம்? Apply for any part. அப்ளைட் ஃபார் எனி பார்ட். எந்த பார்ட்டாக இருந்தாலும் யூனிவர்சல் கோடு வச்சாலும் யூனிவர்சல்லாம் எல்லாத்துக்கும் பொருந்தணும். நெக்ஸ்ட் 18 டிஜிட் என்ன சொல்கிறாங்க? Supplementary code. யூனிவர்சல் கோடுக்கு அப்புறம் சப்ளிமெண்ட்ரி கோடு வந்து இன்னொரு 18 இருக்கு. ஸோ யூனிவர்சல் கோடு கம்மியாக இருக்கு, சப்ளிமெண்ட்ரி கோடு அதிகமாக இருக்கு. அது 12, ஒரு டசன், இது 1.5 டசன் அப்படின்னு சொல்லலாம். 12, ஒரு டசன் 12, 1.5 டசன் 18, ஆக மொத்தம் 30. அடுத்தது Next, those supplementary digits can be used for identifying the data like lot size, operation sequence, cost data, lead time, etc. சப்ளிமெண்டரி டிஜிட்ஸ் ஏன்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அது எதுக்காக யூஸ் பண்றோம்? லாட் சைஸ் கண்டுபிடிக்க, ஆபரேஷன் சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க, காஸ்ட் டேட்டா கண்டுபிடிக்க, லீட் டைம் கண்டுபிடிக்க, எல்லாம் சப்ளிமெண்டரி டேட்டாவை யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு டிஜிட்டும் எதை சொல்லுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து ஆட்ரிபியூட்ஸ் எதை குறிக்குது? So first digit வந்து main shape குறிக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் டிஜிட் எதை குறிக்குது? Shape elements. ஃபோர்த் டிஜிட் எதை குறிக்குது? Position of shape elements. ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் டிஜிட் Main dimension. மெயின் டைமென்ஷன் தான் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் டிஜிட் வந்து குறிக்குதுன்னு சொல்றாங்க. செவன்த் டிஜிட் Dimension ratio. எயித் டிஜிட் Auxiliary dimension. 9 and 10 டிஜிட் Tolerance code. 11 12 டிஜிட். Material codes. ஸோ இதெல்லாம் வந்து 12 டிஜிட்டும் குறிக்கிற கோடு. 12 டிஜிட் வந்து யூனிவர்சல் டிஜிட், யூனிவர்சல் கோட் அப்படின்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த குறிக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டிஜிட் மெயின் ஷேப், செகண்ட் தேர்ட் ஷேப் எலமெண்ட், 4 வந்து பொசிஷன் ஆஃப் ஷேப் எலமெண்ட், 5 6 ஃபைன் டைமென்ஷன், 7 வந்து டைமென்ஷன் ரேஷியோ, 8 வந்து ஆக்சுவல் டைமென்ஷன், 9 10 டாலரன்ஸ் கோடு, 11 12 மெட்டீரியல் கோடு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஏதாவது பொறுமையாக ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். அது நம்ம தான் ஃப்ரேம் பண்ணணும். The feature of MI class system is that part can be coded by means of computer. எம்ஐ கிளாஸ் சிஸ்டத்தில் பார்ட்ஸ் வந்து கோடஸ் வந்து யார் பண்ணுவோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் தான் பண்ணும். To classify a given part design, the user responds to a sequence of questions asked by the computer. ஸோ கம்ப்யூட்டர்னா கேள்வி கேட்குமா, கேள்வி கேட்கும்போது யூசர் வந்து பதில் சொல்லணுமா, அதை வச்சு அந்த கம்ப்யூட்டர் முடிவு பண்ணிக்குமா. On the basis of response to its questions, the computer assigns a code number to the part. நம்ம கேள்வி பதில் சொல்ல கம்ப்யூட்டர் வந்து அதுவாக வந்து அசைன் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதான் வந்து எம்ஐ கிளாஸ் சிஸ்டம். நம்ம எம்ஐ கிளாஸ் சிஸ்டம் நமக்காக மெனக்கெட்டு நோட்ஸ் எடுத்து கொடுத்து அதை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்த நிவேதாக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே மனசார வேண்டிக் கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டென்ட் அவங்க கொடுத்துக்காக அவங்கள பாராட்டுவோம், வாழ்த்துவோம், நன்றி கூறுவோம். தேங்க்யூ.